ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2026. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பது திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் மார்வலஸ் மிராக்கிள். அதாவது ஒரு வியக்கத்தக்க விதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை இந்த நாட்களிலே செய்வார். அதிசயம்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் நாம் சுதந்திர தினத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறபடினாலே அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் தேவன் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். விடுதலை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையை கொண்டு வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருடமாய் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு 10 விதமான அதிசயங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கினார். விடுதலையோடு கூட சொந்த தேசத்திற்கு சுதந்திரமாய் வாழும்படிக்கு அவர்களை கொண்டு வந்தார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த அதிசயங்களை ஏன் செய்ய போகிறார் என்றால், நிரந்தரமான விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ வாசிப்போம் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி, நான் வாசித்த அந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன சம்பவம் என்று சொன்னால், அந்த சமாரியா நாட்டில், அந்த இஸ்ரேல் சமாரியா அதை சேர்ந்த அந்த பகுதியை சீரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி, அந்த இராணுவம், அந்த சீரிய ராஜாவினுடைய அந்த இராணுவம் அந்த முழு பட்டணத்தையும் முற்றுகை போட்டார்கள். அதாவது வளைந்து விட்டார்கள். உள்ளே இருக்கிற யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிற யாரும் உள்ளே வர முடியாது. அதாவது உள்ள பஞ்சம், வெளியே பட்டயம். உள்ளேயே இருந்தால் பஞ்சத்தில் சாகணும், வெளியில் போனால் பட்டயத்தில் சாகணும். ஆக இவங்களுக்கு நல்ல மரணம் என்பது குறிக்கப்பட்டு விட்டது சத்துருக்களால். இவங்களுக்கு முடிவை எதிரி நியமித்து விட்டான். இவர்களுக்கு அடுத்த எதிர்காலம் என்ன, பாசிட்டிவாக அவங்களால திங்க் பண்ணவே முடியலை. இவங்க என்ன செய்வது என்று. ஏன்னா உள்ளேயே இருந்து முற்றுகையிட்டு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிற உணவுப் பொருள்லாம் காலியாகி சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலைமை, பஞ்சத்தில் வந்துட்டாங்க. பஞ்சம்னாலும் பாருங்கள், கொடூரமான பஞ்சம். அதாவது ராஜாட்ட 2 பெண்கள் வந்து சொல்கிறாங்க, சாப்பிட எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பெண்ணும் நானும் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், வேறு வழி இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம், சமைச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்லாம், நாளைக்கு உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். அதே மாதிரி நேற்று என்னுடைய பிள்ளையை நான் சமைச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி இவ பிள்ளையை நான் கேட்கும்போது ஒளிச்சு வச்சிட்டா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட வந்து கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே ராஜா தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறார். என் நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குதே, இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சூழ்நிலையை மனுஷரால் மாற்ற முடியாது. ஆனால் பிரச்சனை மனுஷரால் வந்ததாக இருக்கலாம். ஆனால் மனுஷரால் தீர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்வாய் ஒரு அற்புத வார்த்தையை அவர் அனுப்பி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் பாருங்கள், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்வாங்க. மருத்துவர்களுடைய எல்லா பிரயாசமும் தோல்வி அடைந்த பின்பு ஒரு அற்புதம் அங்கே நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். இது எங்களால் அல்ல, மருத்துவத்தால் அல்ல, இது கடவுளால் மட்டும்தான் அது நடந்திருக்குது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் மருத்துவர்களுடைய எல்லா முயற்சியும் தோற்று போய் கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஆலோசகர்கள், சைக்காலஜிஸ்ட், அவர்களுடைய ஆலோசனையும் தோற்று போயிருக்கலாம். நல்ல சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வழக்குகளிலே சட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்களுடைய ஆலோசனைகளும் கிரியைகளும் காரியங்களும் தோல்வி அடைந்திருக்கலாம். மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முயற்சி செய்து நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் அது மாற்றும். இந்த மாதம் மிராக்கிள், மார்வலஸ் மிராக்கிள், அதாவது ஒரு
அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏனென்றால் நிரந்தரமான விடுதலை உங்களுக்கு அருளும்படிக்கு ஒரு அற்புதத்தை அவர் அனுப்புவார். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ராஜா தீர்க்கதரிசியை அழைக்கிறார். எலியாவிற்கு உடன் வேலைக்காரனாக இருந்த அசிஸ்டண்ட்டாக இருந்த எலிசா தான் இப்பொழுது பிரதானமான தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவரை அழைத்து கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளை இந்நேரத்திலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அதே வசனம் 7:16 அப்படியே விற்கப்பட்டது. ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். யார் அழிக்க நினைத்தார்கள் அவர்களை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அதாவது பயங்கர பஞ்சம், அங்கே எதுவுமே இல்லை. அப்போ ராஜாவுக்கு துணையாக இருக்கிற, ராஜா கூடவே இருக்கிற அசிஸ்டண்ட் ஒருத்தன், நல்ல ஒரு ராஜா கூடவே வச்சுருக்காருன்னா அவன் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக இருந்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் ஒரு நாலேஜ் பர்சன் அவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டவுடனே நிச்சயமாக நடக்காதுங்க. தீர்க்கதரிசி 1000 சொல்லலாம், அவர் ஆண்டவர் வார்த்தையை சொல்லலாம், ஆனால் இது என்ன செய்யாது. என்னுடைய கணக்கின்படி இப்படி சூழ்ந்து எதிரிகள் சூழ்ந்து முற்றுகையிடப்பட்ட இந்த நிலைமையில் இப்போ நமக்கு இருக்கிற பஞ்சத்தில் நிச்சயமாக என்ன செய்யாது, இப்படிப்பட்ட அற்புதம் நடக்காது. கடவுள் வானத்தின் மதகுகளை ஷட்டரை ஓப்பன் பண்ணி கொட்டுனா கூட இது என்ன செய்யாது, இந்த மாதிரி நடக்காது. தீர்க்கதரிசி துல்லியமாக சொல்கிறார். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல், 1 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல், 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படும், 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஸோ அப்போ எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இது நடக்கும், ஆனால் உனக்கு என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா ராஜா கூட இருக்கிறவன் எதிர்மறையாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக அவிசுவாசமாக பேசுகிறான். அவனுடைய ஞானத்திலிருந்து அவனுடைய அறிவிலிருந்து அவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் எப்பொழுதுமே நீங்கள் முழுமையாக நம்புகிற பொழுது, முழு நிச்சயமாய் நம்புகிற பொழுது அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் முழு நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். உங்களால் நம்ப முடியும். ஏன்னா சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாருன்னா, சில இடங்களில் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமும் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை, ஒரு வெளிப்பாடை அவர் அனுப்புகிறார், சொல்லுகிறார் என்றால் அதை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும், மனதார அதை நம்ப வேண்டும். உங்களுடைய அறிவோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தால் 100க்கு 100 நடக்காது. சரியா? அதை உணர்வு பூர்வமாக நம்ம நம்புகிற பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்வோம். ஸோ இந்த ராஜா கூட இருந்த பிரதானி அப்படி சொல்லிட்டாரு. வானத்தின் மதகுகளை திறந்து கொட்டுனா கூட இதெல்லாம் நடக்காதுன்றாரு. சரி, அப்போ அந்த 1 மரக்கால் அப்படின்றது ஆங்கிலத்தில் சியா அப்படின்வாங்க. 1 சியா அப்படின்னா 7 குவார்ட்டர்ஸ் ஆர் 7.3 லிட்டர்ஸ், 7.3 லிட்டர் அளவு பிடிக்கக்கூடிய ஒரு அளவுகோல், ஒரு மரக்கால். அந்த 1 மரக்கால் 7.3 லிட்டர்னா கிட்டத்தட்ட 7 கிலோ மாவுன்னு வச்சுக்கோங்களேன். 7 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு மரக்கால் எவ்வளோக்குன்னா 1 சேக்கல். சேக்கல் அப்படின்றது அந்த நாட்களில் எடை மதிப்பு கிடையாது. இன்றைக்கி தான் பணத்திற்கு மதிப்பு 100 ரூபா 200 ரூபாயின்னு. அந்த காலத்தில் காயின்ஸ், சில்வர் காயின், 1 படி காயின் ஒரு இதில் அளந்து கொடுப்பாங்க. இந்த 1 மரக்கால் காயினை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன சாப்பாடு. அப்போ இந்த ஷேக்கல் எவ்வளோ குறையுது அப்படின்னா ஒன்லி 11 கிராம்ஸ், 11 கிராம். ஒரு சேக்கல்ன்றது 11 கிராம். ஒரு 11 கிராம்ன்றது ரொம்ப சாதாரணம் இல்லையா? 11 கிராம் மதிக்கத்தக்க ஒரு சேக்கலை கொண்டு 7 கிலோ மாவு, கோதுமை மாவு கிடைக்கும். அதே 11 கிராம் மதிக்கத்தக்க சேக்கலுக்கு, ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை, இன்றைக்கி நம்ம பார்லி அரிசின்றோம் இல்லையா, அதை தான் வார்கோதுமை, அது கிடைக்கும். அப்போ மாவு அரைத்து, கோதுமை அரைத்து சாப்பிட பலன் உள்ளவன் என்ன பண்ணிக்கலாம், 2 மரக்கால் கோதுமை வாங்கிக்கலாம். எனக்கு இம்மிடியட்டாக வேணுங்க, ரொம்ப பசி, நான் சாப்பிட்டாதான் எனக்கு உயிர் பிழைப்பேன் அப்படின்னா நீ என்ன செய்யலாம், மாவாகவே வாங்கி. இது எல்லாமே ஜஸ்ட் 11 கிராம் சேக்கல். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில காரியங்களை உங்களால் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக
அந்த தேசத்தின் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு கடினமாக இருக்கிறதை மிகவும் மலிவாய் கர்த்தர் மாற்ற உண்மை இல்லவர். எளிதாய் கிடைக்க பண்ணுவார். இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற சாதாரண காரியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை கொண்டு வந்து உங்கள் கையிலே சேர்ப்பார். உலக ஞானம் சொல்லும், வானத்தை மதகுகளை திறந்து கொட்டினாலும் அது நமக்கு கிடைக்காது என்று. ஆனால் அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய வல்லமையுடையது. உங்களுக்காக அது உருவாக்கி கொண்டு வரும். உங்கள்கிட்ட ஒரு ஷேக்கல் தான் இருக்குது, 11 கிராம்ஸ், இதுக்கு மதிப்பே இல்லை, என் கையில் இருக்கிறதுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வேண்டியவைகளை உங்கள் கரத்திலே சேர்க்கும்படி அவைகளின் மதிப்பை குறைத்து உங்கள் கரத்தில் இருக்கிற சாதாரணமானவைகளின் மதிப்பை உயர்த்த தேவன் உண்மை இல்லவர். ஆமென். நிச்சயமாய் நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, இது நடந்துருச்சு. இது தேசத்துக்கு உள்ள நடக்குது. இது விற்கப்படும் சொல்லிட்டாரு. சரி, இது எப்படி சாத்தியமானது, எப்படி இந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு பார்த்தா, தேசத்துக்கு உள்ள பஞ்சம் இருக்கிறது. பஞ்சத்தினால் ஜனங்கள் சாகிறார்கள். தேசத்தை சுற்றிலும் சத்துருக்கள், எதிரிகள், சீரியருடைய இராணுவம் சூழ்ந்திருக்கிறது. தேசத்திற்கு வெளியில், அந்த இராணுவத்துக்கு வெளியில் ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். குஷ்டரோகிகள் என்று சொன்னால் லெப்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தொழுநோயாளிகள். அவங்க தொழுநோய் பல விதங்களில் பைபிளில் நீங்கள் லேவியராகமம் 13:46 படித்து பார்த்தீங்கன்னா, வெண்படலம், கைகளிலே வருகிற குஷ்டம், நெற்றிகளிலே, முகங்களிலே வருகிற குஷ்டரோகங்கள் உண்டு. இப்படிப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பாளையத்திற்குள்ளே வாழ முடியாது. அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விடுவார்கள். அதாவது தேசத்துக்கு வெளியில், அந்த பட்டணத்துக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க. அவங்க அங்கே தான் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தால் தேசம் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லி, அந்த குஷ்டரோகம் குணமாகும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் அது குணமாகும். அவங்களுக்கு மனுஷன் குணமாக்க முடியாது. கடவுள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சால் தான் அது குணமாகும். அப்படிப்பட்ட நபர்களை தங்கள் சொந்த குடும்பத்தினரும் என்ன செஞ்சுருவாங்க, ஒதுக்கி விடுவாங்க. வியாதி நிமித்தம் இது மற்றவர்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொந்த பட்டணத்தார், அந்த ஊராரும் அவர்களை நிராகரித்து அவர்களை அந்த பட்டணத்திற்கு புறம்பாக வெளியிலே அனுப்பி விடுவாங்க. அவங்க உள்ளே வரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு 4 பேர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்களிலே வெளியில் பட்டயம் இருக்கிறது. அவங்க உள்ளே வரணுன்னா சீரியரை சந்திக்காமல் பட்டணத்துக்குள்ளே வர முடியாது. பசியின் கொடுமை அங்கேயும் இருக்கிறது, உள்ளேயும் இருக்கிறது. சாப்பாடு இல்லை. இவங்க பட்டணத்துக்குள்ளே இருந்து யாராவது போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான். இப்போ இவங்க உள்ளே வந்தால் சீரியர்கள் அவங்கள கொன்றுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பட்டினியாக இங்கேயே கிடந்து சாகுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள தேசத்துக்குள்ளேயும் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அந்த சூழ்நிலையில் எலிசா சொல்லிட்டார், நாளைக்கு நேரம் அற்புதம் நடக்கும்ட்டாரு. ஸோ அவர் சொன்னது போலவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 7:6 ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சல்களையும் கேட்க பண்ணினார். அந்த சுற்றி சூழ்ந்திருக்கிற அந்த இராணுவத்தினருக்கு கடவுள் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுறார். அந்த காதில் ஒரு சத்தம் விழுகிறது. ரதங்களின் இறைச்சல்கள், குதிரைகளின் இறைச்சல்கள், மகா இராணுவத்தின் இறைச்சல்கள், குதிரையோட இறைச்சல், குதிரை ஓடி வருது, ரதங்கள் ஓடி வருது, மகா இராணுவம், அப்படியே இராணுவ காலாட்கள் ஆயுதங்களோடு ஓடி வர்ற மாதிரி ஒரு சவுண்ட் அவங்களுடைய எல்லாருடைய காதலையும் தேவன் கேட்க பண்ணுறாரு. அந்த கேட்ட மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு இவன் இந்த சமாரிய ராஜா என்ன பண்ணிட்டான், நமக்கு விரோதமாக ஏத்தியரின் ராஜாவையும் எகிப்தியரின் ராஜாவையும் துணைக்கு கூப்பிட்டு கூலி பேசி கூப்பிட்டுட்டான் போல. இப்போ எல்லாரும் 3 பேர் சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறதுக்காக ரதம், குதிரைகள், காலாட்கள் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி பயத்தில் இவர்கள் அப்படியே அங்கே விட்டு ஓடிப்போனார்கள் இருக்கும். அவர்கள் எதெல்லாம் விட்டுட்டு ஓடி போனாங்கன்னா, அவங்க கூடாரம் போட்டு அங்கேயே வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்த குதிரை, கழுதை, உணவுப் பொருட்கள், வஸ்திரங்கள், பொன் வெள்ளிகள், நகைகள்லாம் அங்கே அழட்டி விட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பணம், நகை, சாப்பாடு, குதிரை, காரு, வண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு சலதரிக்க ஓடி விட்டார்கள். அப்போ ஓடின போது உண்மையிலே ஒரு இராணுவத்தை இந்த ராஜா ஏற்படுத்தவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் பாருங்க.
நிச்சயமா உங்களை பயமுறுத்துகிற காரியத்திற்கு ஒரு பயத்தை, ஒரு திகிலை தேவன் இந்த நாட்களிலே உண்டு பண்ணுவாராக. உண்டு பண்ணி உங்களை விடுதலை பண்ணுவாராக. ஸோ அதே போல் எகிப்தியர் என்று சொன்னால் த ட்ரபிள்ஸ், பயமுறுத்துகிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு ட்ரபிள்ஸை கொண்டு வருவார். ஆங்கோய்ஸ் அப்படின்வாங்க. இட்ஸ் அ மென்டல் பெயின். உங்களுக்கு இதுவரைக்கும் மென்டல் டார்ச்சர் கொடுத்தவர்களுக்கு இது முதற்கொண்டு தேவன் சில பயத்தையும் மென்டல் டார்ச்சரையும் அனுப்பட்டும். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ, புதிய ஏற்பாட்டில் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஆறுதலையும், உங்களை உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் அளிக்க அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு இருக்குது. அதுபோல உங்கள் சத்துருக்களுக்கு அவர் சரிகட்டுவார். சில பயமுறுத்துகிற சத்தங்களை அவர்களுக்கு கேட்க பண்ணுவாராக. சரியா? ஏத்தியர்கள் ஹிட்டைட்ஸ் அப்படின்வாங்க. ஏத்தியர்களும்னாலும் பயமுறுத்துகிறவர்கள். அப்படி உங்களை பயமுறுத்துறவங்க, மென்டலாக, அதாவது ஃபிசிக்கலாக பயமுறுத்துறவங்க, மென்டலாக டார்ச்சர் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கும்படிக்கு அவர்களுக்கு அந்த பயத்தை கேட்க பண்ணுவாராக. அப்படித்தான் இந்த நாட்களில் நடந்துச்சு. இதை செஞ்ச உடனே அவங்க அந்த இடத்தொட்டு ஓடிட்டாங்க. அந்த சீரியரின் இராணுவம் ஓடிவிட்டது. ஓடின பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 4 குஷ்டரோகிகளும் வெளியில் பேசிக்கிறாங்க. நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா பசியில் செத்துருவோம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சீரியர் இராணுவத்துக்குள்ளே போவோம். அவங்க நம்மளை கொல்லட்டும். இங்கே இருந்தால் பசியில் செத்துருவோம், அங்கே போனால் பட்டயத்தில் சாவும். ஸோ நம்ம தைரியமாக என்ன பண்ணுவோம்? முன்னாடி போவோம், செத்தா சாவோம். நம்ம ஊர், நம்ம பட்டணத்தார் எல்லோரும் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு முயற்சி எடுப்போம், லாஸ்ட் சான்ஸ், கடைசியாக ஒரு முயற்சி எடுப்போம். இதுதாங்க உண்மையான விசுவாசம். எவ்வளோ ஒரு தைரியம்னு பாருங்கள். இப்போ நீங்கள் போயிட்டுருக்க சூழ்நிலையில் எதிர்மறையான சூழ்நிலைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உங்களோடு பேசி கொண்டிருக்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், உங்களை சுற்றிலும் எதிர்மறையாக பேசக்கூடியவர்கள், குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி, உங்கள் சிந்தையில் அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுனாலும் அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்டெப், லாஸ்ட் 1 ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த 4 குஷ்டரோகிகளும் துணிந்து இராணுவத்திற்குள்ளே போவோம் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு தான் அந்த பட்டணத்திற்கே, யாரெல்லாம் இவங்களை வேணான்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்களோ, எந்த குடும்பம் அவர்களை ஒதுக்கினதோ, எந்த தேசம் இவர்களை வேணாம் என்று பாளையத்திற்கு புறம்பாக்கினதோ, அவர்களுக்கே அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு துவக்கத்தை இந்த 4 குஷ்டரோகிகளும் துவங்கி வைத்தார்கள். சாதாரணமானவர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். நீங்கள் முழு நிச்சயம் நம்பிக்கையோடு ஒரு ஸ்டெப் நீங்கள் பாசிட்டிவாக முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓகே, இன்னும் நீங்கள் 1 ராஜாக்கள் 10:29 பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும், ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாக இருந்தது. ஏத்தியர் மற்றும் சீரியர் என்ற ராஜாக்கள் அதை வாங்கினார்கள். அதாவது இதை சாலமோனும் இவர்களிடத்திலிருந்து ரதங்கள், குதிரைகளை வாங்கியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் சீரியர்கள், ஏத்தியர், சீரியர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எகிப்திலிருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எங்கேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக வந்தாங்களோ அங்கேருந்தே இவங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா இப்போ இவங்களை முற்றுகையிட்டுட்டோம். அப்போ ரதமும் குதிரையும் இறைச்சல் கேட்கப்படுதுன்னா அப்போ நம்மளுடைய எதிரிகள் தான் நம்ம எங்கே வாங்கினோமோ அவங்களையும் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு பயத்தை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணுகிறார். பயந்து ஓடி போயிட்டாங்க. இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த பாளையத்துக்குள்ளே பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட இல்லை. பயங்கர இவங்களுக்கு சந்தோஷம். ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ள சாப்பாடு இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, தண்ணி இருக்குது, புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. பொன் வெள்ளிகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க. நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த கூட அங்கேயும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. உடனே பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இதை என்ன பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் அப்படி ஓடி 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 அங்கும் இங்கும் எடுத்து பார்த்துட்டு சரி அவங்களே பேசிக்கிறாங்க. இது ஒரு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நம்மளை சூழ்ந்திருந்த, நம்ம பட்டணத்தை சூழ்ந்திருந்த சத்துருக்கள் பயந்து என்ன செஞ்சுட்டாங்க,
ஓடிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நற்செய்தியை தேசத்திற்குள்ளே கொண்டு போகணும். நம்ம மட்டும் இதை செஞ்சோம்னா அது நியாயம் அல்ல. நம்ம பட்டணத்தில் பட்டினியாக இருக்கிற எல்லாருக்கும் இதை போய் செல்லணும்னு சொல்லி இவங்க போய் உள்ளே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த விஷயம் ராஜாவுக்கு போகுது. அங்கேருந்து சிலரை ராஜா ஒரு டீமை அனுப்பி செக் பண்ண சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப தூரம் வரைக்கும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சத்துருக்கள் தலைதெறிக்க ஓடி அந்த அந்த எல்லைகள் முழுவதுலையும் போகிற வழிகளிலெல்லாம் பாத்திரங்களும் வஸ்திரங்களையும் விட்டுட்டு குதிரைகள் பாருங்கள், அவங்க பயத்தில் அவங்க குதிரையில் கூட ஏறி போகலை. இன்றைக்கி நீங்கள் நம்ம இந்த சத்தியமங்கலம் ரோட்டில் போனீங்கன்னா யானையெல்லாம் வரும், யானை வரும், சில விலங்குகள்லாம் வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பைக்கில் போகிறாங்க, சில நேரம் காரில் போகிறாங்க. அது பாதிக்கப்படும் பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பைக்கை போட்டுட்டு ஓடுவாங்க. பைக்கில் போனால் கூட அது வேகமாக போகலாம். அவ்வளோ அளவுக்கு திகிலும் பயமும் சத்துருக்கு அப்படி கடவுள் கொடுத்து அந்த குதிரையை கூட விட்டுட்டு அவங்க ஓடியே போயிருக்காங்க. அப்படி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மைதான் சொல்ல உடனே அங்கே ஜனங்கள் எல்லாரும் வெளியில் அவங்க எல்லாம் அவங்க கூடாரங்களில் இருந்த உணவுப் பொருட்கள், அந்த கோதுமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிறாங்க. பொன் வெள்ளிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் சேமித்து மலிவான விலைக்கு அதை விற்பனை செய்கிறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போலவே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே அங்கே அற்புதம் நடந்தது. தேவ மனுஷன் மூலமாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். அதை நிறைவேற்றுவதற்கு அந்த அற்புதம் அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் நிறைவேற்றும்படிக்கு அந்த சாதாரணமான அந்த குஷ்டரோகிகளை, புறம்பாக்கப்பட்ட தங்களை தாங்களே தாழ்வாய் எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கும் செய்தார், அந்த பட்டணத்தாருக்கும் செய்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செஞ்சார். ஓகே, அதுபோல தான் இந்த 4 குஷ்டரோகிகள் எப்படி நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் மாறினார்களோ, அதுபோல் இன்னைக்கு குட் நியூஸ் சாதாரணமான நம்மை கொண்டு தேவன் ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார். ஏனென்றால் ஒரு நிரந்தர விடுதலை உங்களுக்கு தேவை. ஜனங்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும். தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக் அந்த அங்கீகாரம் கடந்து வரும். ஸோ 4 அந்த குஷ்டரோகிகளை நாம் பார்த்தோம். பயங்கரமான பஞ்சம், மரணத்திற்கு ஏதுவாக இருந்த பஞ்சத்தையும் பட்டயத்தையும் அவர்களை விட்டு விலகி போன நற்செய்தியை அறிவித்தவர்கள் அந்த 4 பேர். அதுபோல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட் நியூஸ் சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 உண்டு. அந்த 4 நபர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறார்கள். அதாவது த ஃபஸ்ட்டு மத்தேயு என்று சொல்லுகிற மேத்யூ, அவருடைய காஸ்பல் எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜா, அவரை ராஜா என்று அந்த மத்தேயு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு தான். ஆனால் 4 பேர் அங்கே எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் எப்படி நற்செய்தி, இவர்களும் சொசைட்டியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள். இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு சாட்சி உண்டு. இவர்கள் 4 பேரையும் தேவன் அற்புதமாய் அழைத்து அவர்கள் வாழ்க்கையில் முதலாவது ஒரு விடுதலை கொடுத்து அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை, அற்புதங்களை முழு உலகத்திற்கும் கொண்டு செல்ல இந்த 4 பேரை தேவன் பயன்படுத்தினார். அதுபோல் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 4 பேர் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 4 பேரான ஒரு டீமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்தில் பகிரங்கமான விடுதலையும் அதிசயங்களையும் செய்ய அவர் உண்மையுள்ளவர். உங்கள் மூலமாய் நற்செய்தியை அவர் கொண்டு செல்லுவார். நிறைய உடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை தருகிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. சில சூழ்நிலைகளில் எதிர்மறையான காரியங்களை பேசிகிட்டு இருக்கிற, முடிந்து போன காரியங்கள் இருக்கிற நிலைமையில் உங்களை கொண்டு ஜீவ வார்த்தையை, நற்செய்தியை அறிவிக்க அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை தேசம், உலகம் சாபமாக, தீட்டாக எண்ணினாலும் பரலோக தேவன் உங்களை அற்புதமாய் பார்க்கிறார்.
அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அநேகருக்கு அற்புதங்களை செய்ய உங்களை பயன்படுத்துவார். சரி, இந்த மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, மேசியாவாக பிரதிபலிக்கிறார். இந்த மார்க் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய சர்வன்ட் ஆஃப் காட், அவருடைய அற்புதங்களை, தேவனுடைய ஊழியராகவும் தேவன் செய்த அற்புதங்களை ஹைலைட் பண்ணுகிறார். 4வது லூக்கா என்கிறவர் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டை வைத்து இயேசு கிறிஸ்து மன உருக்கமுடையவர், அவர் ரட்சிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்றது மாத்திரமில்ல, ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை அவர் கொஞ்சம் கொடுக்குறார். ஏன்னா அவர் டாக்டர். லூக்கா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். அவரே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். அந்த மத்தேயு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒருத்தர். மார்க்கு ஒரு சுவிசேஷகர், ஊழியக்காரர். இந்த லூக்கா யார் அப்படின்னா ஒரு ஃபிசிஷியன், ஒரு டாக்டர் அந்த காலத்தில். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை என்று ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சில சரித்திர உண்மைகளை எடுத்துரைக்கிறார். அடுத்து யோவான் யார் அப்படின்னா எல்லா சீடர்களை விட இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த சீசனில் ஒருத்தர். அவர் இயேசு கிறிஸ்துவோட நெருக்கமாக இருந்தவர். அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் அ சன் ஆஃப் காட். அவர் தேவனுடைய குமாரன், கடவுளுடைய பிள்ளை என்று அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி 4 நபர்களும் இயேசு கிறிஸ்துவை 4 விதங்களிலே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 4 விதமும் மனுஷனை தேவனோடு நெருக்கமாய் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கடவுளோடு நெருங்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் விடுதலையும் அற்புதங்களும் உங்களை தேடி வரும். அவரை நீங்கள் தேடி போக போக நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். The goodness and grace will follow you. ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை செய்வார். அந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு ஒரு பட்டணத்தை ரட்சித்தது போல இந்த 4 சுவிசேஷகர்களை கொண்டு உலகம் முழுவதும் தம்முடைய செய்தியை அவர் அறிவித்தது போல உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை தேடி விடுதலையும் அற்புதமும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் மந்த் ஆஃப் மார்வலஸ் மிராக்கிள் அண்ட் மைட்டி டெலிவரன்ஸ். எப்படி யோவான் தேவனோடு சேர்ந்திருந்தாரோ, இந்த 4 குஷ்டரோகிகளும் சொந்த ஜனங்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் தேவ அற்புதம் அவர்களை நெருங்கி போனது. இந்த 4 சுவிசேஷமும் நம்மை தேவனோடு சேரும்படிக்கு இவர்கள் சொசைட்டியாலும் குடும்பத்தாலும் சூழ்நிலையினாலும் ஒரு ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் போல தம் சொந்த ஜனங்களால், மனிதர்களால், யாரோ மூலமாக ஒரு லோன்லினஸை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களைத்தான் தேவன் நெருக்கமாக இருக்கும்படி அழைக்கிறார். உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் அதிசயங்களை செய்வார். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். மட்டுமல்ல, நிரந்தர விடுதலையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். God bless you.